வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் என்விரான்மெண்ட். எக்கனாமிக் என்விரான்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா a set of economic policies, economic strategy, growth and development, resource endowment, size of the market, status of infrastructure, இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்க எல்லா ஒரு விஷயமே ஒன்றோட ஒன்று அஃபெக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆல் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு காம்போனண்ட்டாக பார்ப்போம். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் சிஸ்டம். எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் த ஹியூமன் பீயிங்ஸோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான். ஸோ அதே மாதிரி ஒரு கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அவைலபிள் ரிசோர்ஸை வச்சு அவங்க மேனுஃபேக்சரிங் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் மூலமாக அங்கே இருக்க பீப்புளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் எக்கனாமிக் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இந்த எக்கனாமிக் சிஸ்டத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்கனாமிக் சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கேர்சிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ், ஹவு எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் வில் டிட்டர்மைன் தி எக்ஸ்டென்ட் விச் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் தே ஆர் மெட். அதாவது என்னென்னா, இந்த எக்கனாமிக் சிஸ்டம் அண்ட் ஸ்கேர்சிட்டி ஆஃப் ரிசோர்ஸ்னால் ஒரு ரிசோர்ஸஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இருக்கக்கூடிய சிஸ்டத்தை பேஸ் பண்ணி. அதே மாதிரி எக்கனாமிக் சிஸ்டமர் கம்ப்ரசைஸ் பீப்புள் த சொசைட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அலோன் கேன் கான்ஸ்டியூட் எக்கனாமிக் சிஸ்டம். ஸோ மக்களோட தேவை என்ன இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வெல்பீயிங் ஆஃப் த ஹியூமனை வச்சு மட்டுமே ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் இருக்கும். அதே செட் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கிரியேட்டட் டு பர்பஸ் ஆஃப் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங். அதாவது இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ், சில கிரியேட் பண்ணுற இன்ஸ்டியூஷன்ஸ் மூலமாக அந்த எக்கானமி ஸ்டேபிளாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு யூஸ் பண்ணலாம். லைக் பேங்க்ஸு, டெக்னாலஜி, கவர்மெண்ட் பாலிசிஸ், ப்ரைஸஸ் மெக்கானிசம், பிளானிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேசிக் எக்கனாமிக் சிஸ்டம் என்னென்னா, வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை தி கமாடிட்டி அண்ட் சர்வீசஸ், நத்திங் கேன் பி ப்ரொடியூஸ். ஹென்ஸ் எக்கனாமிக் சிஸ்டம் allocate the resource in a such a way want people are satisfied. ஸோ எங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரொடியூஸ். அந்த எக்கனாமிக் சிஸ்டத்தில் ஒரு 3 முக்கியமான கொஸ்டின் இருக்குது. வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ் அண்ட் ஹூம் டு ப்ரொடியூஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க. ஒரு எக்கனாமிக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் யார் எந்த மாதிரி குட்ஸுக்கு கஸ்டமர் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கஸ்டமர் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க. சில டைம் இப்போ குட்ஸ் லைக் ஹார்ம்ஃபுல் ஹியூமன் பீயிங்ஸ்க்கான ஹார்ம்ஃபுல் குட்ஸ் கூட இப்போ இருக்கும். லைக் நார்காட்டிக் ட்ரக்ஸு, சிகரெட்ஸு, இதெல்லாம் ஹார்ம்ஃபுல். ஸோ அதையும் சில டைமில் டிமாண்ட் இருக்கும். பட் அதை எக்கனாமி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது. ஹவு டு ப்ரொடியூஸ், எப்படி என்ன டெக்னாலஜியில் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும், புதுசு டெக்னாலஜி யூஸ் பண்ணணுமா. இல்லை இந்தியா மாதிரி இருக்க ஒரு ஹியூஜ் பாப்புலேஷன் கண்ட்ரியில் சின்ன லெவல் பிஸ்னஸ் நீங்கள் எதையுமே பண்ண முடியாது. ஸோ லார்ஜ் ஸ்கேலில் தான் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போதும் பண்ண முடியும். ஸோ எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், எப்படி அந்த நீட்ஸை, பேசிக் நீட்ஸை ஃபில்ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், நம்ம பண்ண போகிற அந்த ப்ரொடக்ஷன் யார், நம்மளோட டார்கெட் செக்மெண்ட்ஸ் யார். தேர் ஆர் நாட் ஃபியூ வெரி செக்மெண்ட்ஸ் இருக்குல்ல, நிறைய செக்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட் பீப்புளை நம்மளோட எக்கனாமிக் சிஸ்டத்தில் யார் நம்ம ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண போகிறா அப்படின்றத பார்க்கணும். தென் டைப் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம். எக்கனாமிக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேபிட்டலிசம், சோசியலிசம் அண்ட் மிக்சட் எக்கானமி. இது இல்லாமல் 2 விஷயமாக பிரிக்கிறாங்க. ஒன்று கம்யூனிசம் அண்ட் மார்க்சிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேபிட்டலிசம் அப்படின்றது என்ன, பிரின்சிபல் ஆஃப் ஃப்ரீ என்டர்பிரைசஸ். ஒரு இண்டிவிஜுவல் யார் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் என்ன பிஸ்னஸை வேணாலும் தொடங்க முடியும். அவருக்கு தேவையான ரிசோர்ஸை யூஸ் பண்ணி பணம் இருந்ததுன்னா அவரால் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி. இது எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னு பண்ணால் ஆலிகோபோலி. ஸோ இதில் மல்டிபிள் பிளேயர், மல்டிபிள் பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ கஸ்டமருக்கு என்ன அவங்க தேவையோ அந்த வான்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸோட ப்ரைஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் இதில் இருக்கும். தென் இதோட வீக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா, எக்கனாமிக் இன்வெலிட்டி இன்வேரியபிள் ஆஃப் ஃபாண்ட் அண்ட் கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி. இது என்னென்னா, யார் எப்போ வேணாலும் சிவாஜி படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ஃபேமஸான டைலாகும், என்ன வித்தியாசம், பணக்காரன் ஆகிட்டே இருக்காங்க, ஏழை ஆகிக்கிட்டே இருக்காங்க. இதோட டைலாக் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையோட அர்த்தம் தான், ரிச்சர் பிகம் ரிச்சர் அண்ட் பூரர் பிகம் பூரர். ஸோ இன்இக்வாலிட்டி அப்படின்றதுனா எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அண்ட் வேரியபிலிட்டி ஃபவுண்ட் இன் கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டிக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் எமர்ஜி ஆஃப் மோனோபோலிஸ் இன் கேபிட்டலிக் சொசைட்டி. ஸோ ஒரே ஆர்கனைசர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரிலையன்ஸு, அதானி குரூப்ஸ் எல்லாம் ரொம்ப கவர்மெண்ட்டோட ரொம்ப ஃபேமஸ் இதாக இருக்கிறாங்க. ஸோ தே பிகம் வெரி பிக், ஒரு மோனோபொலிட்டிக் விஷயங்கள்லாம் சில ஃபீல்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் தான் இதோட பெரிய ட்ராபேக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வுட்ஸ் ஆல்சோ லீட் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் ஃபுல்ஃபில் தேர் ரிசோர்ஸஸ். அவங்களோட ஓன் ரிசோர்ஸஸ்க்கு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு நேஷனல் ப்ரியாரிட்டி, நாட்டோட நிலைமையை காட்டலாம், தனிப்பட்ட முதலாளியோட நலனுக்கு இருப்பறமோ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிமல் லெவலை எப்போயுமே அவங்க இதுதான் ஆப்டிமல் அவுட்புட் அப்படி மேக்ஸிமம் ஹை ப்ரைஸ் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க எப்போயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஹை ப்ரைஸில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுவாங்க. சொசைட்டி பெட்டர்மெண்ட்டோட அதுதான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க
கேபிட்டலிக் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாவ் டூ நாட்ஸ் வைடர் ஓப்பன் பீரியட் எக்ஸசிங் பாவர்ட்டி அமாங் தி சொஃபஸ்டிகேட்டட் செக்ஷன் பீப்புள் இஸ் ஆல்சோ சீன் த ரிசல்ட் பில்ட் அப் ஆன் ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த சொசைட்டி ஓவர் அ பீரியட் மைட் லீட் டு ரெவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி. ஸோ இப்படி கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியாக இருக்கிறனால என்னென்னா ஒரு பீப்புள் வந்து ரொம்ப வசதியாக இருந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு சில பீப்புள் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்துட்டு இருப்பாங்க. இது ஓவர் த பீரியடில் என்ன ஆகும்னா அந்த ஏழ்மையில் இருக்கவங்க ஒரு ரைபல் இல்லை ஒரு ரெவல்யூஷனுக்கு இது வழிவகுறதுக்கு நிறைய நேரங்களில் சான்சஸாக இருந்திருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியலிசம் அப்படின்றது என்னென்னா ஃபியூச்சர் ஆஃப் ப்ராடக்ட். அதாவது என்னென்னா ஒரு ஸ்டேட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஓன் பண்ணக்கூடிய எல்லா ஒரு விஷயமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இங்கே வந்து எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் கவர்மெண்ட்டோட பெர்மிஷனோட இல்லை கவர்மெண்ட்டே டேரெக்டாக பண்ணுவோம். இதோட மேக்ஸிமம் வந்து கம்யூனிட்டி வெல்ஃபேர் தான் இருக்கும் ரேதர் தென் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ப்ராஃபிட்டபிலிட்டி. இதோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து ப்ராப்பர் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் இருக்கும், அது எக்கானமியில் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் டிசிஷன்ஸ், எந்த ஒரு விஷயமே கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கணும். பியூரோக்ராட்டிக் கண்ட்ரோல் இருக்கும், சொசைட்டியில் வந்து எந்த ஒரு விஷயமும் ஃப்ரீயாக பண்ண முடியாது. கவர்மெண்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ரெஸ்பான்சிவ் ஃபார் என்ன ஒரு விஷயம்னாலும் எக்ஸ்க்ளூசிவ் ரெஸ்பான்சிவ் இருக்கும். நோ இன்சென்டிவ் அண்ட் மோட்டிவேஷன் இண்டிவிஜுவல் எக்ஸலன்ஸ். இப்போ யாரோ ஒருத்தர் ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவல் எக்ஸலன்ஸுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் இதில் இருக்காது. கவர்மெண்ட் ப்ரெசரன்ஸ் இந்த வாக் ஆஃப் லைஃப் வந்து எப்பயுமே ஒரு ரிஸ்ட்ரிக்ட் ஆகாது. அதனால ப்ரொடக்டிவிட்டியோ இல்லை மற்ற எந்த ஒரு விஷயமே ஒரு சஃபராக இருந்துகிட்டே இருக்கும். லேக் ஆஃப் சப்போர்ட் ஆஃப் லிபரட்டிக்கல்ஸ் இனிஷியேட்டிவ், அதாவது உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த என்ன பண்ண முடியாது. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைனாவை நீங்கள் சொல்லலாம். ஸோ சைனா இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டி தென் மிக்சட் எக்கானமி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் போத். இதுக்கு இப்போ முன்னாடி நம்ம பார்த்த கேபிட்டல் அண்ட் சோசியலிஸ்ட் ரெண்டையும் சேர்த்து தான் மிக்சட் எக்கானமி. இதில் என்னென்னா ஒரு சில விஷயங்கள் கேபிட்டல் எக்கானமியில் இருக்க மாதிரி எனிபடி கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், பட் சில ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கவர்மெண்ட் வில் டேக் கேர் ஆஃப் சர்டன் பிஸ்னஸ். இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்மி இந்த மாதிரி கீ ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சட் எக்கானமியில் வந்து இந்தியாவில் தான் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948 பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மிக்சட் எக்கானமி அப்படின்னா இட் இஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார். இதில் வந்து பப்ளிக் கம்பெனிஸும் இருக்கும், ப்ரைவேட் கம்பெனிஸும் இருக்கும். ஸோ இந்தியா இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மிக்சட் எக்கானமி. அடுத்து ஸ்டேட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஒரு தனியார் எப்படி இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிக்சட் எக்கானமி கவர்மெண்ட்டும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவங்களோட ஓன் ஃபீல்டில் வந்து ஸ்டேட் விச் டெவலப்ட பர்டிகுலர் விஷயங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து டெலிகாம் செக்டார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெருசாக இந்தியாவில் இல்லை, பட் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார் தான், பிஎஸ்என்எல் தான் நம்ம ஊரில் இருக்க டெலிகாம் டெக்னாலஜிஸை வந்து இன்றைக்கி டெவலப் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டோட பார்ட்டிசிபேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் பெரிய விஷயத்தை இருக்கும். தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ரிசோர்சஸ். ஸோ இந்த மிக்சட் எக்கானமியில் என்னென்னா கவர்மெண்ட்டுவே அந்த ஃபீல்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இருக்கிறனால அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸ் அண்ட் வெல்த்தை வந்து ஈஸியாக பண்ண முடியும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ரிசோர்சஸ். தென் டைரக்டிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சோசியலி டிசேபிள் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் சேனல்ஸ். ஸோ எங்கே ரொம்ப சோசியபிளாக வயபிளாக இருக்கணும். இப்போ இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் செவரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் லைக் ரோட்ஸு, டேம்ஸு, பெரிய பெரிய ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் இதிலெல்லாம் கவர்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா மிக்சட் எக்கானமியில் மட்டும் தான் பாசிபிள். தென் ஸ்கோப் ஃபார் அச்சீவிங் பேலன்ஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இது என்ன ப்ரைவேட் பப்ளிக் செக்டர் ரெண்டுமே இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட சமூகமோ இல்லை குறிப்பிட்ட இது மட்டும் சார்ந்து இல்லாமல் எல்லாருமே ஒரு ஈக்குவலாக டெவலப் ஆகிறதுக்கு இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அல்டிமேட் கண்ட்ரோல் ஆஃப் ரெகுலேஷன் ஹேண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ என்ன தான் மிக்சட் எக்கானமி இருந்தால் கூட ஒரு விஷயத்தில் ப்ரைவேட் பிளேயர்ஸ் இருந்தால் கூட அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கையில் தான். லைக் பார்த்திங்க பேங்கிங், இன்சூரன்ஸ் செக்டார், இல்லை சில கான்ஃபிடென்ஷியல் டிஃபென்ஸ் செக்டார்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் கையில் தான் இன்னுமே இருக்குது. தென் கோஆபரேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அக்கார்டிங் டு மிக்சட் எக்கானமி பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டார் டு பார்ட்டிசிபேட்டும், அதே மாதிரி வந்து ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு இந்த ப்ரைவேட் செக்டாரோட ஒரு கோஆபரேஷனும் இந்த ப்ரைவேட் செக்டார் மூலமாக டெவலப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எப்பயுமே இது பண்ணும். மார்க்சிசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து எசென்சியல் சோசியல் அண்ட் டிஃபரெண்ட் கிராப். Pure socialism is provide to imperial role of government to center point. The most government could not fill this role effectively. Further, capitalism is exploited through threat of socialism. It is also called junction of Karl Marx came up with an ideology which lead to evaluation of Marxism or Marxist socialism அப்படின்னு ஒரு கான்செப்டில் கார்ல் மார்க்ஸ் வந்து கொண்டு வர்றாரு. கார்ல் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் லாஜிக் ரீசன் ஆஃப் எக்கனாமிக் டாமினேட்ஸ் பை எவ்ரி ஆக்டிவிட்டி ஆஃப் த சொசைட்டி. ஒரு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஆக்டிவிட்டி வந்து சொசைட்டியை டாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு.
அதாவது என்னென்னா கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியை வந்து டிவிஷன் ஆஃப் சொசைட்டி வைட் கண்டினியூஸ் கேபிட்டலிசம் வைல் அல்டிமேட்லி ரிசல்ட்ஸ் ஆஃப் கிராஸ் ஸ்ட்ரகிள் ஆஃப் மார்க்சிஸ்ட் எக்ஸ்பிளைன் த்ரூ தியரி ஆஃப் எவ்ரி ப்ராடக்ட் ஷுட் பி வேல்யூ அக்கார்டன்ஸ் வித் தி வேல்யூ ஆஃப் த லேபர் கண்டெய்னட். ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி வேல்யூ பண்ணணும், அது எவ்வளோ ஒரு லேபர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன கான்ஸ்ட் ஆயிருக்கு. ஸோ வெரி லோ லேஜஸ் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அது ப்ரொடியூஸ் ஆகி விற்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா காஸ்ட்டையும் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மார்க்சிசம். தென் கம்யூனிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இஸ் மார்க்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபால் ஆஃப் கேபிட்டலிசம். மார்க்ஸ் அப்படி widening inequality in society coupled with class struggle ultimately sound of capitalism. Here is the capitalism falls. Communism will merge it. Laborers lead to the country. அதாவது என்னன்னா ஒரு நாட்டில் வந்து யார் இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் தான் கண்ட்ரியை லீட் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் would have its own resources determine the need of the society. ஒரு மைக்ரோ லெவல்லையோ மேக்ரோ லெவல்லையோ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கஸ்டடியன் ஆஃப் த சொசைட்டியாக இருக்கும். அவங்க அந்த சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பேசிக் நெசசிட்டி ஆஃப் ப்ரீவ்ட் பை த கவர்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் வெரி லோ, எவ்ரி ஒன் ஷுட் பி அக்குபேட்டட் டு தி ஒன் அனதர். ஒருத்தர் உன்னோட விஷயத்த இருக்கணும், அதுதான் கம்யூனிச கொள்கை. ஓகே, தென் எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட் ஃபிசிக்கல் பாலிசியாக இருக்கலாம், மானிட்டரி பாலிசியாக இருக்கலாம், ஃபாரின் ட்ரேட் பாலிசியாக இருக்கலாம், லைசன்சிங் பாலிசியாக இருக்கலாம், டெக்னாலஜிக் பாலிசியாக இருக்கலாம், ப்ரைசிங் பாலிசியாக இருக்கலாம். ஸோ இந்த பாலிசிஸ் எல்லாத்துலேயும் ஃப்ரேம் ஒர்க் வித் த ஆர்கனைசேஷன் ஹேஸ் டு ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் பாலிசி அப்படின்றது என்னென்னா கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் ரேட்ஸு, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பாலோயிங்ஸ், இந்த ஃபண்டிங் இதெல்லாம் பற்றி இருக்க ஒரு கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் ரேட்டு, கார்ப்பரேட் டேக்ஸு, கம்பெனியோட ப்ராஃபிட் டிவிடெண்ட் டிக்ளரேஷன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேக்ஸ் பாலிசிஸ், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இம்ப்ரூவ்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாமே வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. இதை ஃபிசிக்கல் பார்ட்டிக்கு பார்த்தா ரெண்டு விதமாக பிடிக்கிறாங்க. ஒன்று பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த பப்ளிக் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா பப்ளிக் கன்ஸ்ட்ரக்ஷன், பப்ளிக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன், வெல்ஃபேர் மெஷர்ஸு, எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் செக்யூரிட்டி, மக்களுக்கான கிராண்ட் கொடுக்கறது பப்ளிக் டெவலப்மெண்ட்டுக்காக. அதேமாதிரி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் ஆர் ரெவென்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, பப்ளிக் டெப்ட்டு, ஃபிசிக்கல் டெப்ட்டு, நமக்கு இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஃபிசிக்கல் டெப்ட் எப்படி ஓவர் கம் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் ஃபிசிக்கல் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மானிட்டரி பாலிசி அப்படின்றது செட் ஆஃப் பாலிசி டிட்டர்மைன் இம்ப்ளிமெண்ட் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி டு கண்ட்ரோல் தி எக்கனாமிக் கண்டிஷன். உங்கள் கண்ட்ரியில் இருக்க சென்ட்ரல் பேங்க்ஸும் உங்கள் கண்ட்ரியை ஃபினான்ஷியலாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாலிசி தான் மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம், ஒன்று குவான்டிடேட்டிவ், ஒன்று குவாலிட்டேட்டிவ் பொறுத்த வரைக்கும் பேங்க்கில் கொடுக்கக்கூடிய ரேட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், சேஞ்ச் இன் மினிமம் ரிசர்வ் அண்ட் கேஷ் ரிசர்வ் பற்றிய அதே மாதிரி சேஞ்ச் இன் மினிமம் ரிசர்வ், கேஷ் ரிசர்வ், ரிசீவ் ரேஷியோ, அதேமாதிரி லிக்விடிட்டி ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா அது பேர் குவான்டிடேட்டிவ். அடுத்து குவாலிட்டேட்டிவ் ரேட்டாக என்னன்றது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் மார்ஜின், ரெக்கார்ட் ஆஃப் லோன்ஸ், அதேமாதிரி ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், டைரக்ட் ஆக்ஷன், மாரல் செக்ஷன், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸ். அடுத்து ஃபாரின் ட்ரேட் பாலிசிஸ் அப்படின்றதுனா ட்ரேட் பிட்வீன் கண்ட்ரிஸ், ட்ரேட் பிட்வீன் யூனியன்ஸ் லைக் யூரோப்பியன் யூனியன் ஃபார் யூரோப், இல்லை ஒரு அமெரிக்கன் ட்ரேட் பாலிசிஸ் அக்ரிமெண்ட், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் லைசன்சிங் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிபரலைசேஷன். இந்தியா வந்து லைசன்சிங் பாலிசி ஓவர் த பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு சரி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் லைசன்ஸ் பாலிசி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டில் 1985 வரைக்கும் 4 கேட்டகரியாக அதை பிரிச்சிருக்காங்க. என்னென்னா பப்ளிக் செக்டார், industries completely owned by public sector, both public and private sector are permitted, small scale industries and cottage industries அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது 1991 அப்புறம் ஆஃப்டர் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பெரிய டிமாட்டிக் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார் எந்த மாதிரினாலும் இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்ட் ஆன் லைசன்சிங் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெக்னாலஜி பாலிசிஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரேதர் தென் இம்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் சாஃப்ட்வேர் மார்க்கெட் டெவலப் ஆனதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர்ஸில் டெக்னாலஜிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன், கம்ப்யூட்டர்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ரயில்வேஸ், போஸ்டல் சர்வீஸ், எஜுகேஷன் சர்வீஸ், மெடிக்கல் சர்வீஸ், இன்ஜினியரிங், ஃபினான்சியல் சர்வீஸ், இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு த பீரியட் டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் கொண்டு வந்த அந்த பாலிசியை தான் டெக்னாலஜி பாலிசின்னு சொல்கிறோம். ப்ரைசிங் பாலிசி அப்படின்றது என்னென்னா கவர்மெண்ட் வந்து ப்ரைஸ் ஆஃப் த கண்ட்ரி இட் இஸ் நெசசரி டு பிகாஸ் அன்லெஸ் ப்ரைஸ் இஸ் கண்ட்ரோல். ஒரு விஷயத்தை கவர்மெண்ட்டில் வந்து இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சிறு பொருட்களோட விலை ஏறும். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு வெங்காயம்னு எடுத்துக்கணுங்க, அந்த வெங்காயத்தோட விலையை வந்து கவர்மெண்ட் ஓவர் த பீரியடில் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கண்ட்ரோல் ஓவர் எக்ஸீட் ஆகுது அப்படின்னா டக்குன்னு எக்ஸ்போர்ட்டை வந்து கட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் இப்போ எல்பிஜிலாம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டிகிட்டு இருக்குது. அதேமாதிரி பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கூட்டிகிட்டு இருக்குது. ஸோ இது கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு மெஷர்ஸ் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரைசிங் பாலிசி. ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் பினித் முத்துகிருஷ்ணன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.